சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம். பன்றிக்குட்டிகளுக்கு முளை கொடுத்த படலம் சொக்கநாதர் உணவின்றி வருந்திய பன்றிக்குட்டிகளுக்கு தாய்ப்பன்றியாக வந்து பாலூட்டியதை பற்றி குறிப்பிடுகிறது. சுகலனின் புதல்வர்கள் பெற்ற சாபம் பெற்றவர்கள் பன்றிக்குட்டிகளாக தோன்றுதல், பன்றிக்குட்டிகள் உணவின்றி வருந்துதல், சொக்கநாதர் பன்றிக்குட்டிகளின் சாபத்தை நீக்கியது ஆகியவை இப்படலத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தின் 45வது படலமாக அமைந்துள்ளது. இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆண்ட காலத்தில் மதுரை நகரின் வைகை ஆற்றின் கரைக்கு தெற்கே குருவிருந்ததுறை என்ற ஒரு ஊர் இருந்தது. தற்பொழுது அவ்வூர் குருவித்துறை என்று அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் சுகலன் என்ற ஒரு வேளாளன் வசித்து வந்தான். அவனுடைய மனைவி சுகலை ஆவாள். அவர்கள் பொருட்செல்வமும் மக்கள் செல்வமும் மிக்கவர்களாக திகழ்ந்தனர். அதாவது அத்தம்பதியினருக்கு 12 ஆண் மக்கள் இருந்தனர். சில ஆண்டுகளில் சுகலன் இறந்துவிட்டான். தந்தையினது சுகலனின் ஆண் மக்கள் உணவிற்காக வேடர்களோடு இணைந்து காட்டிற்கு சென்று வேட்டையாடி வந்தனர். அப்போது ஒரு சமயம் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தேவர்களின் குருவான வியாழ பகவானை கண்டனர். அவர்கள் தவம் செய்து கொண்டிருந்த வியாழ பகவானை கேலி செய்தனர். பின்னர் அவர் மேல் கல்லையும் மண்ணையும் வாரி இறைத்தனர். இதனால் கோபம் கொண்ட தேவகுரு அவர்களை பன்றிக்குட்டிகளாக பிறந்து தாய் தந்தரை இழந்து உணவுக்காக அலைவீர்கள் என்று சாபமிட்டார். தேவகுருவின் சாபத்தால் அதிர்ச்சியடைந்த சுகலனின் பிள்ளைகள் எங்கள் சாபம் நீங்க வழி கூறுங்கள் என்று கதறி அழுதனர். அவர்களிடம் இரக்கம் கொண்ட தேவகுரு, மதுரை சொக்கநாதர் உங்களுக்கு தாயாய் வந்து பாலூட்டி உங்களின் பசி துன்பத்தை போக்குவார். பின்னர் அவர் பாண்டியனுக்கு உங்களை மந்திரியாக்கி இறுதியில் உங்களுக்கு முக்தியையும் கொடுப்பார் என்று கூறினார். சுகலனின் பிள்ளைகள் அக்காட்டில் இருந்த அரச பன்றிக்கு மகன்களாக அரசி பன்றியின் வயிற்றில் தோன்றினார்கள். அச்சமயம் ராஜராஜ பாண்டியன் காட்டிற்கு பெரும் படையுடன் வந்து தொல்லை தந்த விலங்குகளை வேட்டையாட எண்ணினான். அதன்படி காட்டிற்கு சிறந்த வேட்டையாடுபவர்களுடன் வந்தான். ராஜராஜ பாண்டியனின் வருகையை அரச பன்றி ஒற்றர் பன்றி மூலம் அறிந்தது. பின்னர் அரசி பன்றியிடம், நீ இங்கே பத்திரமாக நம் குழந்தைகளை கவனித்து கொண்டிரு. நான் பாண்டியனை எதிர்த்து போராட செல்கிறேன். நான் உயிருடன் திரும்பி வருவேனோ இல்லை மடிவேனோ என்று தெரியவில்லை என்றது. அதனை கேட்ட அரசி பன்றி, நானும் உங்களுடன் வந்து பாண்டியனை எதிர்ப்பேன். வெற்றி பெற்றால் நாம் மீள்வோம், இல்லையே நாம் அங்கேயே மடிவோம் என்று கூறியது. பன்றிகள் பாண்டியனை எதிர்த்து போரிட புறப்பட்டன. இதனால் பன்றிக்குட்டிகள் தனிமை அடைந்தன. அரச பன்றி ராஜராஜ பாண்டியனை எதிர்த்து போரிட்டு மடிந்தது. அரசி பன்றி சாருச்சான் என்பவனுடன் போரிட்டு மடிந்தது. பன்றிகள் மடிந்த இடம் இன்றும் பன்றிமலை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு கதை இருக்கிறது, அதனையும் நாம் பார்ப்போம். அம்மலையில் சித்தர் மற்றும் யோகிகள் வீடு பேற்றிற்காக தவம் செய்வதாக கருதப்படுகிறது. ஒருமுறை ரங்க வித்யாதரன் என்னும் இயக்கன் புலத்தியரின் தவத்திற்கு இடையூறாக யாழிசைத்து பாடினான். இதனால் புலத்தியர் கோபத்தில் பன்றியாக போகும்படி சபித்தார். வருந்திய இயக்கனுக்கு ராஜராஜ பாண்டியனுடனான போரின் போது மடிந்து மீண்டும் பழைய நிலை நீ அடைவாய் என்று புலத்தியர் சாபம் நிவர்த்தியும் செய்தார். அச்சாபத்தினால் ரங்க வித்யாதரன் அரசப்பன்றியாய் பிறந்தான். ராஜராஜ பாண்டியனால் கொல்லப்பட்டு பழைய வடிவமும் அடைந்தான். சாபத்தினால் பன்றி உருவம் பெற்ற இயக்கனின் உடல் இருந்த இடம் ஆதலால் பன்றிமலை தவம் மேற்கொள்ள சிறந்த இடம் ஆகும். பன்றிக்குட்டிகளின் தாயையும் தந்தையும் இழந்து உணவிற்காக அலைந்து திரிந்தன. பன்றிக்குட்டிகளிடம் இரக்கம் கொண்ட சொக்கநாதர் தாய் பன்றியாக உருமாறி பன்றிக்குட்டிகளின் முன் தோன்றினார். தம் தாயை கண்ட பன்றிக்குட்டிகள் ஆவலாய் தாயிடம் சென்றன. சொக்கநாதர் பன்றிக்குட்டிகளுக்கு பால் ஊட்டினார். சொக்கநாதரின் பாலை உண்ட பன்றிக்குட்டிகள் வலிமையையும் வெற்றியையும் ஞானத்தையும் நற்குணங்களையும் பெற்றன. பின்னர் இறைவன் அக்குட்டிகளுக்கு முகத்தை மட்டும் பன்றியாக வைத்து உடலினை மனித வடிவமாக மாற்றினார். பின்னர் சொக்கநாதன் அங்கிருந்து மறைந்து அருளினார். இவ்வாறு எவ்வுயிர்க்கும் தாயும் தந்தையுமாக இருந்து காப்பவர் இறைவனே அன்றி ஒருவரும் இல்லை. இதனை பரமஜோதி முனிவர் தனது பாடலில் எவ்வாறு கூறுகிறார் என்றும் பார்க்கலாம். துங்க மாமுகம் ஒன்றுமே சூகர முகமா அங்கம் யாவையும் மானுட ஆக்கையாக்கி
கங்கை நாயகன் கடவுளர் நாயகன் கயல்கண் மங்கை நாயகன் கருணையாம் திருவுரு மறைந்தான் என்று கூறுகிறார். படலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், பெரியோர்களை கேலி செய்தால் சுகலனின் பிள்ளைகளுக்கு உண்டான இழிவான நிலையே ஏற்படும். இழிந்த நிலை உயிரினங்களையும் இறைவன் காப்பார் ஆகியவை இப்படலம் கூறும் கருத்தும் ஆகும். மேலும் இறைவன் கருணையும் அன்பும் கொண்டு தாய்ப்பன்றியாக வந்து பாலூட்டிய இந்த 45வது திருவிளையாடலை தினமும் பக்தியுடன் படிப்பவரும் கேட்பவரும் மகப்பேறு அடைவர். பாவங்கள் தொலையும். அவர்கள் வீட்டில் பால் பஞ்சம் இராது. செல்வ செழிப்பு ஏற்படும். இனி அடுத்த படலம் பன்றி குட்டிகளை மந்திரிகள் ஆக்கிய படலம். திருச்சிற்றம்பலம்.